தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள அருமையான தேவர்களே, இந்த 2024 ஆண்டிலே நீங்கள் அநேக தேவனுடைய வார்த்தையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிரூபிக்க போகிறீங்க. ஏனென்றால் தேவன் நம்முடைய சபைக்கு கிருபையாக தந்திருக்கிற பெயர் இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், நிரூபண ஆண்டு. கர்த்தர் இதை குறித்து கூடுதல் வெளிச்சங்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 11 மணி வரைக்கும், மாலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் சென்னை முகப்பேரில் நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வாருங்கள். நீங்கள் ராஜாவாக ராணியாக வலம் வந்து கொண்டிருப்பீர்கள். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த ஞாயிறு ஆராதனையிலே பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு 200 ரகசியங்களை வெளிப்பாடாக தந்திருக்கிறார். அதில் 19 ரகசியங்களை நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். சீக்ரெட்ஸ் 200 சீக்ரெட்ஸ் என்று சொல்லி, ரைட்? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200, இறை ரகசியங்கள் 200. இன்றைக்கு 20வது இறை ரகசியம் உள்ளான மனிதனின் ரகசியங்களை, சீக்ரெட்ஸ் ஆஃப் இன்னர் மேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் 35 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி தேவனுடைய சரீரமாகிய சபை அறியாத ஒரு பிரதானமான ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா? செக்குலர் வேர்ல்டை போல மதம் அல்லது சபை என்ன நினைக்குது? மனுஷன் 2 பகுதிகள் என்று நினைக்கிறது. ஆனால் மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். இந்த ஆவி மனிதனை குறித்து சபைக்கு ஒரு போதுமான வெளிச்சம் இல்லை. எனவே என்ன நடக்கிறது என்றால், அதாவது ஆவியான தேவன் ஆவி மனுஷனோடு தான் கனெக்ட் ஆகிறாரு. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது அந்த கனெக்ஷன் நடந்துட்டுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது நடந்திருக்கிற ஆச்சரியமான அனுகூலமான காரியங்களை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பர் நேச்சுரலாக வாழுவீங்க. ரைட்? தட் இஸ் த ஜோயே லைஃப். அருமையான தேவர்களே, அங்கே யோவான் 6:52 சொல்கிறார் பாருங்க, என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறதுனால நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அது எங்கே நடந்ததுன்னு சபைக்கு தெரியல, நம்முடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்குது. அவருக்கு தான் பேர் உள்ளான மனிதன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், வேதத்தில் இந்த உள்ளான மனுஷனுக்கு 4 பேர் கொடுத்துருக்கு. அந்த 4ஐயும் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். என்னெல்லாம் பேர் கொடுத்துருக்கு தெரியுமா? புதிய மனிதன், ஆவி மனிதன், தீப மனிதன், உள்ளான மனுஷன். இந்த அறிவு எனக்கு வந்த நாளில் இருந்து குற்ற உணர்வு அறவே போய்விட்டன. என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு வரும்பொழுது நான் குற்ற உணர்வு அடைகிறதில்லை. ஏனென்றால் அந்த கீழ்ப்படியாமைக்கும் அந்த பாவத்திற்கும் தேவன் பரிகாரம் பண்ணிவிட்டார் என்று சொல்லி அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். நீ பாவி, நான் இன்னும் எதையாவது செஞ்சு என்ன செய்யணும்? தேவனை பிரியப்படுத்தும் என்கிற பொய்யை நீ நம்பிக்கொண்டிருந்தால் அவருடைய மாமிசத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ கொடுக்கவில்லை, அவருடைய இரத்தத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ கொடுக்கவில்லை, அவருடைய சிலுவைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, பல வசனங்கள் தானங்க நமக்கு ஆதாரமே அவருடைய வார்த்தை தானே. வாசிக்கிற சில வசனங்களை, கொலோசியர் 3:10 பாருங்களேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். இருங்கள் என்று மதம் போதிக்குது, வார்த்தை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று போதிக்குதுங்க. ஐயா, அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த புதிய மனுஷன் உங்களுக்குள்ளே வந்துட்டான். ரைட்? இதை குறித்து மற்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள், விசுவாசத்திலே பெருகுவீர்கள். இன்னும் இதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5:23 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். நல்ல கவனிங்க, 3 பகுதி: ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை குறித்து உங்களுக்கு அறிவு ரொம்ப தேவை,
எனக்கு தெரிஞ்ச 99% பாஸ்டர்ஸுக்கு இதை குறித்த நாலேஜ் இல்லை. அதனால தான் நான் அந்த புக்கு அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆவி மனிதன் என்று ஒரு மனுஷன் இருக்காங்க, சபைக்கு தெரியல. இந்த ரெண்டு தான் நம்புகிறாங்க, ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். பட் அருமையானவர்களே, ஆவி மனிதன், அதான் தெசலோனிக்கேல எழுதுகிற ஆவி, ஆத்துமா, சரீரம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்து பாருங்க, தீப மனிதன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20:27. The book of Proverbs chapter 20 verse 27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. கர்த்தர் தந்த தீப மனுஷன்னு நான் பேரிட்டு இருக்கிறேன். ஏன் அதுக்கு பேர் தீபம் தெரியுமா? அது என்ன செய்யுமா? உங்களை வழி நடத்தும். உங்கள் ஆவி மனிதனிலே தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்பீங்க. ஏன்னா அது லைட்டாக இருக்குது, தீபமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது சைலண்ட்டாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றன. அதில் முதலாவது நான் என்ன சொன்னேன் பாருங்கள், அந்த நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே அந்த தேவன் ஆவியாக உங்களுக்கு உள்ளே வந்து விட்டார். ரைட்? அந்த ஆவி மனுஷன் என்ன செய்வான்னா, அருமையானவர்களே, அது தீபமாக இருக்கிறது, அது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் நெடுகவே பார்த்தீர்கள் என்றால் பஞ்ச் பண்ணுறான் யாரு? நம்ம மோசே. தேவன் சொல்லவில்லை, மோசே தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று சொல்ல வைத்தது அந்த தீப மனிதன், அந்த வெளிச்சம், அந்த ஆவி. கப்பல் சேதம், பெரிய கப்பல் சேதம், பிழைப்பதற்கு வழியே இல்லை. பவுலுடைய குரூப்புக்கு எத்தனை பேர் போனாங்களோ தெரியல, 100 பேர் போகிறான்னு, 99 பேர் பதஷ்டப்படுறான். அந்த அவனுக்குள்ளே இருந்த ஆவி மனிதன் அவனை பேச வைக்கிறது. என்ன பேசுகிறா? ஒருவரும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, இது கப்பலுக்கு தான் சேதமே தவிர எந்த ஒரு மனுஷனுடைய உயிரும் போகாது. எது? அதுதாங்க அந்த தீபம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், நல்ல விசுவாசி, 3 பெரிய பிரச்சனை. கல்யாணம் ஆகி 6 வருஷமாக மகளுக்கு குழந்தை இல்லை, 11 வருஷமாக ஒரு மருமகனை காணும். அவங்க வீடு 2ம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அட்டாச் பண்ணிட்டாங்க, ஏலம் போகுது. அந்த தீபம் எனக்குள்ள வேலை செஞ்சது. என்ன வேலை செஞ்சது? பேசு, என்ன பேசு, 3க்கும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணு. 1 வருஷத்தில் உங்கள் மகள் குழந்தை பெற்றுக்கொள்ளுவாள், 90 நாளில் உங்கள் மருமக வந்துடுவார், 30 நாளில் உங்கள் கடன் அடையும். அப்படி சொல்ல வச்சது தாங்க அந்த லைட். அந்த உள்ளான மனிதன், அந்த ஆவி மனிதன், அந்த தீப மனிதன், அந்த மனிதன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே உங்களுக்குள்ளே வந்துட்டாருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அருமையான தேவர்களே, உங்களை விட நான் சிறந்தவன் கிடையாது. கிருபை பாருங்க, அற்புதம் நடக்காத நாளே இல்லை, ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். என்னால் எப்படி அதை விசுவாசிக்க முடிகிறது என்றால் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். எந்த சத்தியத்தை அறிஞ்சேன்? ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய ஆவி மனுஷனை பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு முடி அளவு கூட நான் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்தேன். விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கிறது. போகிற இடங்களிலெல்லாம் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய தேவன் என்னை வலம் வர வைத்திருக்கிறார். இந்த ஆற்றலும் அந்த தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. அருமையான தேவர்களே, எழும்புங்க, கஷ்டமே பட வேண்டாங்க. ஏனென்றால் எல்லா கஷ்டத்தையும் அவர் சிலுவையில் பட்டுட்டாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை மதம் என்ன சொல்லிக் கொடுக்க? இல்லை, நீ கஷ்டப்படணும், நீ உபத்திரவப்படணும், இன்னொன்று என்னது, உனக்கு முள் உண்டு, அதுக்குள்ளே தான் நீங்கள் எப்போ இப்படியா கஷ்டப்படுவார்னு என்னைக்கு யோசிக்க போகிறீங்க? திரும்ப நான் அந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு இந்த கேள்வி வந்ததுங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்பதாக. ஆண்டவர் வழியை எனக்கு திறந்தார். அவ்வளவு நெருக்கடி, பண நெருக்கடி, மன நெருக்கடி, குழப்பம், பயம். ரைட்? ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? சரிப்பா, ஆண்டவர் சோதிக்கிறவர்,
இப்படியா சோதிப்பார்னு கேள்வி கேட்டாங்க. சாயங்காலமே வழியை திறந்துட்டாரு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே அற்புதங்கள். எதையுமே எண்ண முடியாது, ஆனந்தத்தை எண்ண முடியாது, அற்புதங்களை எண்ண முடியாது, குதூகலத்தை அளவிட முடியாது. அருமையான தேவர்களே, இந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு என்ன பெயர்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம், அவருக்கே மகிமை உண்டாவதா. Dearly beloved gods, hallelujah. Oh, thank you Lord for your goodness. உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் அந்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே, உங்களுடைய உள்ளான மனுஷனிலே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. குற்ற மனசாட்சி உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாது. குற்ற மனசாட்சி உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்தும். அதுக்குள்ள தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஏனென்றால் வேத புரட்டர்கள் பேசுகிற பிரசங்கங்களை கேட்குறீங்க. அவர் சிலுவையில் செய்தது போதாது, நீனும் ஏதாவது சிலுவையில் கஷ்டப்படணும். மாட்டிட்டீங்க. ஐயா, அவர் போதுமானதற்கும் அதிகமாக செய்து விட்டார். இனி நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு சின்ன ஒரு முடியை கூட பிடுங்க வேண்டியதில்லைங்க. அவர் சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த குற்ற உணர்வுக்குள்ளேயும் போக மாட்டீங்க, எந்த வியாதிக்குள்ளேயும் போக மாட்டீங்க, எந்த வியாகுலத்திற்குள்ளேயும் போக மாட்டீங்க. விபத்து உங்களை அணுகாது, நாயும் பேயும் உங்களை தொடராது, நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடரும். ஏன் நான் அப்படி பேசுகிறேன்னா, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்த்தவர்கள் ஒரு 10% கூட இருக்கிற மாதிரி தெரியல. இவர்களெல்லாம் யார்? நல்ல விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், வேற என்ன, அபிஷேகம் பெற்றவர்கள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போகிறவங்க, காணிக்கை கொடுக்குறவங்க. கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கவில்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது? நாயும் பேயும் தான் தொடருது. வியாதி, வியாகுலம், விரக்தி, குழந்தை இல்லாமல், திருமணம் நடக்கலை, குழப்பங்கள், ஒரு விசுவாசம் இல்லை. ஏன்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த உள்ளான மனுஷனை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லைங்க, அவ்வளோதான். அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளுக்கு நாள் உங்களுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறானா? இந்த ஒரு கேள்வி என்னைக்கு எழுதிக்கிடுங்க, இதை தியானிங்க. இதை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு தியானிங்க. உங்களுக்கு தேடுறதுக்கு நேரம் இல்லையா? நான் ஒரு 10 வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், தேவனோட அதிக நேரத்தை செலவழிக்கிறேன், வார்த்தையில மூழ்கி கிடக்கிறேன். எங்க போய் செய்தியை கேளுங்க. புறம்பான மனுஷன் அழிக்கப்படணுங்க. அப்படின்னா என்ன? இப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ப்ராக்டிக்கலாக சொல்யூஷன் தேடுறதை நிறுத்துங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எந்த பிரச்சனைக்கும் தேவனும் தேவனுடைய மனிதர்களும் இயேசு கிறிஸ்து சீஷர்களும் பிராக்டிக்கலாக எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கவில்லை. அப்போ நான் ஸ்ட்ராங்காக பேசலாமா இல்லையா? எந்த பிரச்சனைக்குமா? ஆமாம். வியாதியா? சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். பற்றாக்குறையா? சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். பிரிசன், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்களா? சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ். ப்ரொமோஷனா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன், ப்ரொவிஷன், டெலிவரன்ஸு, ஹீலிங்கு, எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நினச்சிங்கன்னா உங்கள் புறம்பான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் அவனுக்கு நிறைய தீனி போடுறீங்க. நான் எப்படியாவது முழங்கால் போட்டு ஆண்டவர் கையை பிடிச்சி திருக்கி என் கடனை அடைச்சிருவேன், ஆண்டவர் கவலையே பட மாட்டார். நீ வந்த வழியை தெரிந்து கொள்றியா வச்சுக்க. எலியா என்ன வழியை தெரிஞ்சு கொண்டான்னு தெரியுமா? முட்டாள்தனமா, போதும் ஆண்டவரேன்னா சரி போன்ட்டார். நீ என்ன நினைக்கிறான்? எப்படியாவது 40 நாள் உபவாசம் பண்ணி என் கஷ்டத்தை தீர்த்துருவேன். போ, நான் பட்ட கஷ்டம் உனக்கு போதாதில்ல, சரி கஷ்டப்படு. அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்து போதுமான அளவுக்கு கஷ்டப்பட்டாருங்க. இன்னும் உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை கிடையாது, இஷ்டமான ஜாலியான வாழ்க்கை தான். நீங்கள் ஜாலியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று 25 வசனம் எனக்கு எடுக்க முடியுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்.
ஜாலி ஜாலி ஜாலி, இயேசுவின் நாமத்தினால் ஜாலி ஜாலியே, இன்பம் இன்பம் இன்பம், என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. ஏன் தெரியுமா? மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. திரும்ப பாடட்டுமா? ஐயா, அந்த மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா? மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்தனானே, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்தனானே, கோடி கோடி கோடி, இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாம், இன்பம் இன்பம் இன்பம், என் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே. அதுதாங்க உங்க தலையெழுத்து. இன்பமயமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. பாருங்கள், வேதத்தில் 25க்கும் அதிகமான வசனங்கள் இன்பம் இன்பம் இன்பம்னு எழுதியிருக்குங்க. இன்பத்திற்கு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன? ஜாலி 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 ஜாலி, இயேசுவின் நாமத்தினால் ஜாலி ஜாலியே. நீங்கள் தரித்திரத்தோடு இருந்தால் ஜாலியாக இருக்க முடியுமா? வியாதியோடு இருந்தால் இன்பமயமான வாழ்க்கை இருக்குமா? மார்வாடி பின்னால் போயிட்டு இருந்தால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? அருமையானவர்களே, இவை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? உன் தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? உன்னுடைய வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? ஏன் பரிதாபமாக இருக்கிறீங்க? உள்ளான மனுஷன் வீக்காக இருக்கான், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற. ஏன் குப்பையான பிரசங்கத்தை கேட்குறீங்க? கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் குப்பையை விதைக்கிறா, யார் அவிசுவாசத்தை விதைக்கிறா, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பெயர் என்ன? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை. பவுல் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறாரு? வேத புரட்டர்கள். எதை புரட்டுவாங்க? சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்தது போதாது, நீனும் சிலுவையில் அறையப்படணும். மாட்டிட்டா வேத புரட்டர்கள். நான் ஏன் அவர்களுக்கு தைரியமாக பிசாசின் ஏஜென்ட்டுகள்னு சொல்கிறேன் தெரியுமா? ஐயா, அந்த அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன? ஒப்பற்ற விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம். எல்லா காவலோடு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்கவே முடியாதுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் 5 பைசா பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறதுனால நான் தைரியமாக அவர்களுக்கு பெயர் கொடுத்திருக்கிறேன். யாரு? பிசாசின் ஏஜென்ட்டுகள். அருமையானவர்களே, வியாதியை, வியாகுலம், விரக்தி, விபத்து இதெல்லாம் தருது யாருங்க? பிசாசு. அப்போ அவங்க பிசாசு ஏஜென்ட் தானே. இவங்க பிரசங்கத்தை கேட்குற அவ்வளோ ஒரு வியாதியில் தானே இருக்கீங்க, நடுத்தருவில் தானே நிற்கிறீங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லையே. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு சாரம்சம் என்னென்னா, உங்களுடைய உள்ளான மனிதனிலே கரைபடியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவ்வளோதான். இந்த உள்ளான மனுஷன் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தானோ அத்தனை பேரும் உலகத்தை உலுக்கியிருக்காங்கங்க. சென்னையில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியில் வருடத்தில் ஒரு 3 அல்லது 4 வேர்ல்டு ஷேக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். உலகத்தை உலுக்குவோர் மாநாடு. We are called to shake the world. For what purpose? To perform miracles like Jesus. And also more than that, for what purpose? To demonstrate our Lord is the only Lord. நம்முடைய தேவனே தேவன் என்று வையகத்துக்கு பறைசாற்றும்படியாக உன்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த எங்கள் செய்திகளை மாத்திரம் கேளுங்க. அருமையானவர்களே, ஒரு சகோதரர் அழைக்கிறாங்க. ஐயா, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, ஆனால் உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டுட்டையா, எனக்கு இத்தனை கோடி ரூபா கடனையா, இத்தனை நாளில் நான் வெளியே வந்துடுவேனே, நானே டேட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளான மனுஷன் பலப்பட்டிருந்தா அப்படி தான் இருப்பான். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவான். யாருக்கு? பிசாசுக்கு. இத்தனை நாளில் கடன் அடைஞ்சிருன்னா அந்த கடன் பிசாசு அந்த வீட்டை விட்டு ஓடிடும். லட்சுமி அம்மா போரூர் 1 கோடி ரூபா கடன், 10 வருஷம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க. கேஸு 2 வீடு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏலத்துக்கு ஒட்டிட்டான்.
நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். 30 நாளில் இந்த பிசாசு, தரித்திர பிசாசு உங்கள் வீட்டை விட்டு ஓடி போகிறான்னு சொன்னீங்க. அன்றைக்கே வாழை சுட்டு ஓடிட்டான். 15 நாட்களிலே அவர்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து 1 கோடி ரூபா பணம் வந்தது. நானும் போனேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜரை பார்க்க. அவர் 1 கோடியே 10 லட்சம் கேட்டார். நான் சொல்லிட்டேன், பிரதர் சார் நான் தான் அந்த 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், வேணும்னா 1 கோடி ரூபா வாங்குங்க, இல்லைன்னா நாங்கள் 1 கோடியை எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. உள்ளான மனுஷன் உறுதியாக இருந்தால் பவுலை போல தான் பேசுவான். பவுல் என்ன பேசுகிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உள்ளான மனுஷன் ஸ்திரமாக இருந்தால் யாருக்கு? தாவீதுக்கு சொல்லிட்டான், டேய் நாளைக்கு இல்லைடா இன்றைக்கு உன் தலையை தூக்குவேன். அருமையானவர்களே, அப்போ உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கானா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. சோர்வு, பயம், கவலை, குற்ற உணர்வு, உங்கள் உள்ளான மனுஷனுக்கு உயிரே இல்லை. இதான் எங்கள் கிறிஸ்தவங்களுடைய நிலைமையாக இருக்குது. அருமையானவர்களே, உங்கள் மனது சரியானாதான், உங்களுடைய உள்ளான ஆவி மனுஷன் சரியானாதான் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேற வர முடியும். முதலாவது என்ன நடக்கும்? உங்கள் மனம் புதிதாகும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், இந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. மனம் புதிதாயிட்டுனா வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைஞ்சிடும். ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வேதத்தில் சொல்கிறார், இரவும் பகலும் வேதத்தை தியானி. என்ன நடக்கும்? பிரச்சனை 2வது தான் தீரும். முதலாவது உன்னுடைய ஆவி மனுஷன் பலப்படுவான். அப்போ உனக்கு தில்லு வந்துடும், விசுவாசம் வந்துடும். நீ சொன்னபடியே நடக்கும். ஜெபித்தபடி நடக்காது, சொன்னபடி நடக்கும். எந்த பிரச்சனைக்காகவும் உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னால் அவர் யார்? அவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பிசாசு ஏஜென்ட். எந்த பிரச்சனைக்கு முன்னாலங்க இயேசு ஜெபம் பண்ணார்? எந்த பிரச்சனைக்கு முன்பதாக யாராவது ஜெபம் பண்ணாங்களா? எலிசா ஜெபம் பண்ணானா? எலியா ஜெபம் பண்ணானா? யார்? நம்ம தாவீது ஜெபம் பண்ணானா? சீசர்கள் ஜெபம் பண்ணார்களா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா? எந்த பிரச்சனையும் பார்த்து நீ பேசினா போதும். ஜெபம் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுங்கங்க. ஐயா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா நீங்கள் அப்படியே போங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அங்கிள் நான் 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்கள் கடன் தீரலை, இந்த புக்கை வாங்குங்க. 300 ரூபா தான். உங்களால் 300 ரூபா கொடுக்க முடியலன்னா நான் இலவசமாக அனுப்புகிறேன். பெட்டர் வே டு ப்ரே, ஜெபம் செய்ய சிறந்த வழி. இந்த வழியை கற்றுக்கொண்டாங்க. நான் பிரச்சனைக்கு முன்னால் ஜெபமே பண்ணுறதில்ல. ஜெபம்னா என்ன தெரியுமா? நீங்களும் தேவனும் உறவாடுறதாங்க ஜெபம். இப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களா? இஸ் ஜெபம். See, enjoying the presence of the Lord through his word. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கீங்க பாருங்கள். அது அந்த ரிலேஷன்ஷிப்பு தான் ஜெபம். அருமையானவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெபம் குழந்தை இல்லை, தாரும் 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 தாரும். ஏன்னா அவர் அவ்வளவு கடினம் உள்ளவரா? அவர் என்ன சொல்கிறாரு? தந்துட்டேன் தந்துட்டேன் தந்துட்டேங்கிறார். பெற்றுக்கொண்டு 1 யோவான் 5:15, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று உங்களால் விசுவாசிக்க முடியுதா? தட்ஸ் மை கொஸ்டின். ஐயா, ஜெபம் என்பது தாரும் 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 என்பதில்ல. ஆண்டவரை நீர் தந்து விட்டு ஸ்தோத்திரம். இயேசு என்னங்க செஞ்சார்? 5 அப்போ 2 மானை வாங்கி ஜெபம் பண்ணாரா? ஸ்தோத்திரம் பண்ணார். கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. எந்த தேவைகளின் மத்தியிலே பாருங்கள், நமக்கு கம்ப்ளீட் மாடல் ஜீசஸ் கிரைஸ்டுங்க. சீசர்களும் இந்த ஏரியாவில் நல்ல மாடலில் தான் இருக்காங்க. எலியா எலிசாவும் நல்ல மாடல் தான். யார்? நம்ம தாவீதும் நல்ல மாடல் தான். இன்றைய ஊழியர் தான் என்ன செய்வாங்க? பாஸ்டர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கோலியாத்து மாதிரி சண்டைக்கு வராங்க. அப்படியா? 40 நாள் உபவாசம் பண்ணு. ஏன்னா அவருக்கு வேலையே இல்லைல்ல, அவருக்கு பொறுப்பே இல்லை. ரைட்? தாவீது இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பா? டேய், நீ வாசிக்கலையா? சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கலையா? நான் என்ன செஞ்சேன்? கோலியாத்துக்கு என்ன செஞ்சேன்? அதை செய்ய. அவனை ஊமையாக்கு, அவன் தலையை தூக்கு, பேசுப்பா. 11:23ங்க. மார்க்கு 11:23 ப்ராக்டிஸ் பண்ணாதவருடைய மனம் வீக்காக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அந்த நம்பரை ஞாபகம் வைங்க. மார்க் 11:23 டோல்டு பை அவர் மாஸ்டர், கம்ப்ளீட் மாடல். அவர் என்ன சொன்னார்? எவனாகிலும் இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல்
விசுவாசித்தால் போதும், அவன் சொன்னபடியே ஆகும். பேசுங்கிறார். சபை என்ன சொல்லி தருது? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் விட்டுறாரு, ஜெபம் பண்ணு, இரவு போலவும் ஜெபம் பண்ணு, 5 பைசா கிடைக்காது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் மனதை அனுதினமும் புதிதாக்க வேண்டும். அதைத்தான் ரோமர் 12:2 எழுதுறேன். மனம் புதிதானாதான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். மனம் புதிதானால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கடல்லேருந்து வெளியே வர முடியும். எனக்கு 2.5 கோடி ரூபா கடன் இருந்ததுங்க. நான் எத்தனை வருஷங்க? 30 வருஷம் ஜோம் பண்ணி பார்த்தேன். கடன் பெருகிட்டு 10 லட்சத்தில் ஆரம்பித்தது. ஜோம் பண்ண உபவாசம் பண்ண பெருகி 2.5 கோடி ஆயிற்று. என் தொழிற்சாலையே விற்றாலும் அடைக்க முடியலங்க. சத்தியத்தை அறிஞ்சேங்க. காரிஸ் பைபிள் காலேஜில் போய் சத்தியத்தை அறிஞ்சேன். கடன்காரங்களை தேடியும் காணவில்லை. ஹல்லேலூயா. அவரே என் கடன்லாம் அடைச்சிட்டாருங்க. ஓ, ஹீஸ் அவர் டேடி, ஹீஸ் அவர் மாடல். பாவிகளின் ஆஸ்தி எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்கள், வரும். ஏன்னா எழுதியிருக்கு. எப்பா எழுதி இருந்தால் எனக்கு போதும். ஏனென்றால் நம்முடைய கம்ப்ளீட் மாடல் அதான் சொல்ல. பிசாசை இப்படியே எழுதியிருக்க, இப்படியே எழுதியிருக்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? நீங்களும் உங்கள் போதவர் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் உழைப்ப 15 மணி நேரம் உழைச்சி உங்கள் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க. ஆனால் தேவன் லகுவாக வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகளாகவும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தகளாகவும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணங்க. கடன் எங்கே போச்சுன்னு தெரியலங்க. கர்த்தரே என் கடனை அடைத்து விட்டார். அருமையானவர்களே, சரி, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அல்லது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை நான் ஃபீஸ் எப்படி கட்டுவேன்னு கவலைப்படாது. நீங்களும் அதே போல் நான் கடனை எப்படி அடைப்பேன்னு கவலைப்படாதீங்க. மனதை புதிதாக்குங்க. அங்கிள், எனக்கு இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க முடியல, எங்கள் செய்திகளை கேள இலவசமாக அனுப்பி வைக்கிறோமே. அருமையான தேவர்களே, பழைய உடன்படிக்கை கீழே வாழ்ந்தவர்களே அவருடைய உள்ளான மனிதனை எப்பொழுதும் உற்சாகமாக காத்திருக்கிறார்கள். பாருங்கள், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஆரம்பம் அங்கன்னாங்க. உங்களுக்கு ஆசீர்வாத ஆரம்பம் உங்களுடைய உள்ளான மனிதனிலே தான் முதலாவது துவங்குகிறது. பாருங்கள், காலேபன் ஜாஷுவா சூழ்நிலைகள் எதுவும் சாதகமாக இல்லை, ஆனால் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். எதனால உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அந்த யோசுவாவாலே அப்படியே எடுத்துக்கொள்ள முடிந்தது. அந்த வார்த்தை அவனுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே அக்கினியா இருந்ததுனால உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஆதாரம் எது? தேவனுடைய வார்த்தை தான். அந்த மோசே இறந்து போகிறார், யோசுவாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நான் அதை வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verses from 3. யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே பாருங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஐயா, God Almighty speaks to Joshua. அதை அப்படியே படிச்சுட்டான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கொடுத்துட்டேங்கிறாருப்பா. சபை என்ன சொல்றது? கொடுக்கவே இல்லைங்குது. கொடுத்துட்டேன், ரைட்? அடுத்து அவர் என்ன சொல்றார்? அவர் தேவன் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4வது வசனம், யோசுவா 1:4 வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஜியோகிராபிக்கல் ஏரியாவை சொல்லிட்டாரு. எப்பா, இந்த கடல்லேருந்து அந்த கடல் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதையும் அவன் சீரியஸாக எடுத்தான், ரைட்? இன்னும் பாருங்கள், 5வது வசனம், ஜாஷுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. தேவன் உங்களை பற்றி சொல்லியிருக்கார். நான் இப்போ அடிக்கடி தேவனுடைய ஆவியானவர் எனக்கு அதுதான் நினைப்பூட்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களை பற்றி தேவன் 7 வசனம் சொல்லியிருக்கிறார, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யோசுவாவாலே 31 ராஜாக்களை ஜெயிக்க முடிந்தது. யோசுவாவாலே கரை புரண்டு ஓடின யோர்தானை கடக்க முடிந்தது. அந்த பெரிய மதிலாகிய எரிகோ மதிலை விழ பண்ண முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை உள்ளே போயிட்டு.
இந்த வார்த்தை அவனுக்கு மாம்சமாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாக வேண்டிய 7 வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னவை. என்னெல்லாம் சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நான் செய்ததை விட பெரிய கிரியை செய்வீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வேற என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறதுனால நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் என் மாமிசத்தை புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாது. வேற என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாரே. உங்கள் சபை போதகர் அதற்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா? எம்டி ஜெகன் இதற்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாரா? நடுத்தருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, யோசுவா இந்த வசனத்தை தியானிச்சாங்க, ஃபயர் உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. யார் வந்தால் எனக்கு என்னங்க, யோர்தானா கரை புரண்டு ஓடுதா, ஐ ஹவ் நோ இஷ்யூ அட் ஆல். எரிகோ மதில், ஐ ஹவ் நோ இஷ்யூ அட் ஆல். ஆயுப்பட்டணம், நோ இஷ்யூ. ராஜாக்கள் எதிர்த்து வராங்கங்க, அவன் கூலாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கூலாக இருக்கிறீங்களா? வார்த்தையை நம்பி நீங்கள் கூலாக இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கூலாக இருந்தால் உள்ளான மனுஷன் உறுதியாக இருக்கிறான் என்று பொருள். கூலாக இருக்கிறன்னா என்ன? பாலன் சைலஸ், அந்த பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ளே எப்படி இருந்தாங்க? ஜாலியாக இருந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு எந்த ரிசல்ட் தெரியும், முடிவு தெரியும். துதித்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. ஆதியாக மட்டும்தான் இருக்குது, அங்கேயே கூலாக இருக்கிற யாரு? நம்ம யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள எதிர்காலமே தெரியாதுங்க. அந்த நாட்களில் சிறைச்சாலைக்குள்ளே போனால் அங்கே தான் மறிக்கணும். அந்த சரீரத்தை தூக்கி ஆகாயத்து பறவைக்கு போட்டுருவாங்க. அவன் அங்கே கூலாக இருந்தாங்க, இளைப்பாருனாங்க. கர்த்தர் திறந்து வைத்த வழியை அவன் கண்டுபிடித்தான். அருமையான தேவர்களே, உங்களுக்கு தேவன் திறந்து வைத்திருக்கிற வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளான மனிதனை குறித்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், உங்களுடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் ஸ்திரப்படுத்த முடியும். அது என்ன செய்யும்? வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும். எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுங்க, சந்தேகமே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 100% இல்லை, 200% கேரண்டி. உங்கள் உள்ளான மனுஷனில் சரியான பிரசங்கத்தை கேட்கும்படியான வாய்ப்பை கொடுங்க. மாங்கொட்டையை போட்டால் மாங்கனி தான் வரும், வேப்பங்கொட்டையை போட்டால் வேப்பங்கனி தான் வரும், கசப்பு தான் வரும். நீங்கள் தவறான பிரசங்கங்களை கேட்டு கேட்டு உள்ளான மனுஷனை அவிச்சிட்டீங்க. நான் சரி கிடையாது. நெவர் சாட்டிஸ்ஃபைட் லைஃப். நான் எப்படி ஜபத்தை கூட்டேன்? நான் 30 வருஷம் அந்த ரேஸில் இருந்தேங்க. நான் எப்படியாவது என் ஜபத்தை கூட்டி ஆண்டுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். முட்டாள் என்று சொல்லி ஒரு நாள் எனக்கு சத்தம் கேட்டது. நான் சிலுவையில் செஞ்சது போதாதுன்னு நினைக்கிறேன், அதை மட்டுப்படுத்துகிறா. என் முழங்கால நம்பியிருந்தேங்க, வார்த்தையை நம்பி இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாய், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறாய், உன்னுடைய உள்ளான மனிதனில் நீ பரிபூர்ணமாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். இந்த வெளிச்ச ஃப்ளாஷ் அடித்தது பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. வியாதிகள் விலகிவிட்டன, கடன் தொல்லைகள் அகன்று விட்டன, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பு, வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்ன நடக்குது தெரியுமா? பீகாரில் பாட்னாவில் நான் ரிட்டர்ன் ஜேர்னி ஏர்க்ராஃப்டில் ஃப்ளைட்டில் வந்தேன் பாருங்கள். நான் லேட்டாக புறப்பட்டேன், ஊழியத்தை முடிச்சுட்டு வர பேசினேன். நான் போய் உட்கார்ந்தா தான் ஃப்ளைட்டு புறப்படும். அன்றைக்கி 1 hour லேட்டுங்க. எனக்காக தேவன் அங்கே நிறுத்தி வைக்க முடிந்தது. ஏனென்றால் என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி ஆயிட்டான்? ஸ்ட்ராங் ஆகிட்டான். எதுவுமே அசைக்க முடியல. கேன்சர் வியாதியை பார்த்து ஏன் பேச முடியுது? ஏன் உள்ளான மனுஷன் ஸ்திரமாக இருக்கிறான். ரைட்? டெட் பாடியை பார்த்து பீட்டரால் எதனால் பேச முடிஞ்சது? அவன் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சபையிலே இயர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று தேவனுடைய ஆவியான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். 42:7 தமிழில், இங்கிலீஷில் 42:6.
இந்த ஐசாயா 42:7 தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதுகிற வருஷம் இது. நிரூபிக்கிற வசனம், நிரூபிக்கிற ஆண்டு. எதை நிரூபிக்கணும்? வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனையும் எங்களுடைய சபைக்கு வருகிறவர்கள், எங்களுடைய செய்தியை கேட்கிறவர்கள் நிரூபிக்க வேண்டும். அதை அவர்கள் ருசி பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ருசி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் தங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை அவங்க மைண்டை ஏற்றுக்கொண்டு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும். That is the plan of the Lord for every child of God. Yes, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ராமசாமி, சுப்பிரமணிய, எஸ்தரு, எசக்கி, உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய சித்தமே நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றும்படியாக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அருமையானவர்களே, அங்கிள் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே. ஐயா, நான் சொல்கிறது சின்னதியா? இயேசு கிறிஸ்து அதை விட பெருசாக சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள்ட்டார. அதுக்கு ரிசோர்ஸு சொல்கிறாரு. நான் உன்னை சும்மா தேவனாக்கலப்பா, என் வசனத்தை கொடுத்தானே உன்னை ரட்சித்தேன். என் வார்த்தையில் உள்ள வல்லமை தான் உன்னை ரட்சித்தது. அந்த ஜோயே லைஃபுக்குள்ளே நீ வந்துட்ட பார்த்தியா, எனவே நீ தேவனாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன பொருள்? எந்த பிரச்சனையும் உன்னை ஜெயிக்காதுப்பா, நீ தான் ஜெயிப்பா. அது கோலியாத்தான் இருக்கலாம், எரிகோ மதிலாக இருக்கலாம், சிறைச்சாலையாக இருக்கலாம், நீ தான் ஜெயிப்பா. ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நான் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 வசனங்கள் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கிறேன். இவைகளை தியானிங்க, இவைகளை சிந்தியுங்க. இதற்கு விரோதமான வசனங்கள் இருக்கின்றன. அது அந்த கான்டெக்ஸ்டில் உங்கள் பாஸ்டர் சொல்லித்தரல. உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னா என்ன தெரியுமா? சுவிசேஷத்து நிமித்தமா? அது கூட கரெக்டு கிடையாதுங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் உங்களுக்கு உபத்திரவங்கள் வர வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்முடைய கம்ப்ளீட் மாடலான இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அடி வாங்கலை. ரைட்? நீ இன்னும் எங்கேயும் அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி கொடுக்க வந்தான் யாரு? சவுலு தமஸ்கு வீதியில் தூக்கிட்டாரு, குருடாகடா. இந்த பவர் உனக்கு இல்லையா? நான் இயேசு செய்தவைகளை செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வாய் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிற தேவனா? அல்ல உண்மையை மாத்திரம்தான் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வாய். அப்போ அந்த பவுலுடைய கண்ணை 3 நாள் குருடாக்கி அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரா? இதே போல நீ எத்தனை பேரை சந்தித்தாலும் அவர்களை குருடாக்கு. உன்னை அடிக்க கையை தூக்குறாங்களா, இங்கே நிறுத்து 3 நாள், அப்புறம் சொல்லு என் பிரசங்கத்தை கேளு, உன் கண்ணு திறக்கும்னு சொல்லு. அவன் கண்ணு திறக்குமே, அவன் ரட்சிக்கப்படுவானே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணாதன்னு சொல்கிறேன். அதை தான்ப்பா உபத்திரவன்னு சொன்னார். என்னாகமம் 33:55 நல்லா தியானிங்க. உபத்திரவம்னா என்னது, முள்ளுனா என்னது அங்கே தெளிவாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, வியாதியோ வேற கடன் பிரச்சனையோ ஆக்சிடெண்ட்டோ நமக்கு கிடையாதுங்க, எல்லளவும் கிடையாது. அது உபத்திரவம் அல்ல. அவர் உபத்திரவம் தந்து திருத்துகிற தேவன் அல்ல. நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஒரு ஏமாளி சொன்ன பாருங்க, யோபு. அவன் எத்தனை நல்ல வசனம் சொல்லியிருக்கான், அதை பாருங்கங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதோ அதான் நடக்கும், நான் நிர்ணயம் பண்ணுறதான் நடக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அருமையானவர்களே, என்னுடைய கண்களினால் அவரை காண்பேன். அவன் என்னெல்லாம் தப்பாக புரிஞ்சிருந்தான் தெரியுமா? தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? முட்டாள், ரபிஷ். அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் ஆபிரகாமை சோதித்தாரா? ஆமாம். அந்த வசனம் எடுத்தா நீ சோதிக்கப்படுவா. நான் அதெல்லாம் போகலப்பா, நான் பட்ட கஷ்டம் போகுதுப்பா. இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டம் போகுதுன்னு எனக்கு வெளிச்சம் வந்துட்டுங்க. நான் கஷ்டப்படுறதே இல்லைங்க. நான் எதை பிடிச்சிட்டேன்? யாக்கோபோடு சேர்ந்துட்டேன். அவர் என்னை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீர்கள். 28:1 அது என்ன? 28:1 உபாகமம். பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நீ தான் டாப்பில் இருக்குன்னு அவர் விரும்புகிறார். ரைட்? அதுக்கு தடையாக இருந்தது. உபாகமம் 28:1 என்ன சொல்கிறார்? எப்பா, என் கற்பனைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா டாப் ஆஃப் த வேர்ல்டில் ஒன்றை வைப்பேங்கிறாரு. நம்மளால் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியல. என்ன செஞ்சிட்டாரு? கற்பனையே குழி தோண்டி பதிச்சிட்டாருங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்ட நாள் முதல்
தேவனுடைய கிருபை. எனக்கு ஒரு டேப்லெட் தேவைப்படல, ஒரு சளி பிடிக்கலை, என் காரு கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் ஆகலைங்க. கடன்காரங்களை தேடியும் காணவில்லை, கடன் கொடுக்கிற நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். அருமையான தேவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளான மனிதனை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் செய்திகளை கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ஜெபித்து நான் முடிப்போமா? கர்த்தர் நல்லவர். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிசாசை நான் ஓட ஓட விரட்ட போகிறேன். என்ன பிசாசு தெரியுமா? உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறானே, நான் பாவி, நான் தூசி, நான் தெள்ளுப்பூச்சி, அந்த அவிசுவாசமாகிய பிசாசை நான் ஓட ஓட விரட்ட போகிறேன். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறீர்கள். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிற பிசாசை, என்னுடைய வியூவர்ஸை விட்டுவிடு பரப்போ சாத்தாரு. இவர்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற மேலான ஸ்டேட்டஸை குறித்த ஒரு அறிவு இவர்களுக்கு உண்டாவதாக. இவருடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படியாக இவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்களாக. குற்ற உணர்வை உண்டாக்குற செய்திகளை இவர்கள் கேளாமல் இருக்க ஒரு தைரியம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு வெற்றி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக நம்மோடு பேசினார். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தி கொண்டே இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அருமையான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விழுந்தாதான் அந்த விதை பலன் கொடுக்கும். ரைட்? உங்கள் விதையை இந்த நல்ல நிலத்தில் விதையுங்க. அந்த விதை 10,000 மடங்காக பலுகி பெருகி உங்களையே வந்து அடையும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.